பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி காலமானார். அவருக்கு வயது 94. பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி காலமானார். அவருக்கு வயது 94. பழம்பெரும் தமிழ் நடிகை சவுகார் ஜானகி காலமானார். அவருக்கு வயது 94. இதய நோய் பாதிப்பிற்காக சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. பழம்பெரும் தமிழ் நடிகை சவுகார் ஜானகி காலமானார். அவருக்கு வயது 94. இதய நோய் பாதிப்பிற்காக சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் உயிர் பிரிந்தது. சவுகார் ஜானகி அவர்கள் சுமார் 400 திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். பழம்பெரும் தமிழ் நடிகை சவுகார் ஜானகி காலமானார். அவருக்கு வயது 94. இதய நோய் பாதிப்பிற்காக சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. சவுகார் ஜானகி அவர்கள் சுமார் 400 திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். பழம்பெரும் தமிழ் நடிகை சவுகார் ஜானகி காலமானார். அவருக்கு வயது 94. இதய நோய் பாதிப்பிற்காக சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் உயிர் பிரிந்தது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுபதியிடம் கேட்கலாம். ரகுபதி, இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பழம்பெரும் நடிகையும் பத்மஸ்ரீ விருது பெற்றவருமான நடிகை சவுகார் ஜானகி இன்று பிற்பகல் 1:59 மணிக்கு காலமானதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. இவர் நீண்ட நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சை பெற்று வந்த இவர் சிகிச்சை பலனின்றி தற்பொழுது காலமாக இருப்பதாக ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கக்கூடியவர். 7 சகாப்தங்களுக்கு மேலாக இந்திய துறையில் ஒரு திரையுலகில் தனது சிறப்பான பங்களிப்பை வழங்கியர் என்ற பெருமையும் கொண்ட இவர் தொடர்ந்து அவர் திரையுலகில் அவர் உயிர்ப்புடனே இருந்தார். அவருடைய நடிப்பு என்பது தொடர்ந்து திரையுலகில் முக்கியமாக பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் அவர் உயிரிழந்திருப்பது என்பது திரைத்துறையினருக்கு ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல் சவுகார் ஜானகியுடைய ரசிகர்களுக்கும் ஒரு பேரதிர்ச்சியாக இருக்கிறது. இத்தனை சகாப்தங்களாக திரைத்துறையில் இருந்து வந்தவர் தற்பொழுது உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பது என்பது திரைத்துறைக்கு ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்திய கலை மற்றும் திரையுலகுக்கு அவர் ஆற்றிய நீண்டகால சிறப்பான பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் மத்திய அரசு சார்பில் 2022ஆம் ஆண்டு அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. சவுகார் ஜானகி அவருக்கு 3 பிள்ளைகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சவுகார் ஜானகியின் மறைவு இந்திய திரையுலகினிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம். இவருடைய நடிப்பு என்பது இன்றளவும் அவர் பேசக்கூடிய அளவிற்கு அவருடைய சினிமா பங்களிப்பு என்பது அவ்வளவு அதிகமாக இருக்கிறது. கம்பீரம், பாசம், சோகம், நகைச்சுவை என பல கலவைகள் கலந்த இணைந்த நடிகைகளில் வெகு சிலரே அதில் இவரும் ஒரு முக்கியமான ஒரு நடிகையாக இருந்து வந்தவர். தமிழ், தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகளில் பல வெற்றி படங்களில் நடித்த சவுகார் ஜானகி நூற்றுக்கணக்கான நாடகங்களிலும் நடித்த அனுபவம் கொண்டவர் என்றும் சொல்லப்படுகிறது. இவர் 5 தலைமுறைக்கு மேலாக இவர் ஆற்றிய பங்கு என்பது மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்கிறது. இவர் 1931 பிறந்து தற்பொழுது 94 வயதாகக்கூடிய சவுகார் ஜானகியோட மறைவு என்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. புகழ்பெற்ற ஒரு நடிகை என்ற ஒரு பெயரை கொண்டிருந்த சவுகார் ஜானகி அவர் தொடர்ந்து பல்வேறு பங்களிப்பை திரைத்துறைக்கு ஆட்டியிருக்கிறார். அதே போல நடிகையாக சவுகார் ஜானகியினுடைய திரைப்பயணம் 75 ஆண்டுகளுக்கு கடந்தும் தொடர்ந்து இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக 1950, 1960களில் பல படங்களில் கதாநாயகியாக நடித்த நிலையிலும் தன்னை தேடி வந்த 2வது கதாநாயகி, தங்க வேடங்கள் போன்ற எல்லா வாய்ப்பிலையும் தவிர்க்காமல், அதாவது முன்னணி நடிகையாக இருக்கும் பொழுது சிலர் 2ஆம் கட்ட நாயகியாக நடிப்பதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இவர் முன்னணி நடிகையாக இருக்கும் பொழுதே அனைத்து கதாபாத்திரங்களையும் காமெடியாக இருந்தாலும் சரி, 2ஆம் கதாநாயகி கதாபாத்திரம் இருந்தாலும் சரி, எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அதை ஏற்று சிறப்பாக நடிக்கக்கூடிய ஒரு கதாநாயகி என்ற பெருமையும் அந்த காலத்தில் பெற்றிருந்ததாக சொல்லப்படுகிறது. இவர் பல்வேறு திரையுலகிலும் பணியாற்றிருக்கிறார், பல்வேறு கதாபாத்திரங்களிலும் பணியாற்றிருக்கிறார். இவருடைய 18 வயதில் குடும்ப சூழல் காரணமாக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.